ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு பக்கத்தில் வத்தலக்குண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது மெயின் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், தேனி டு வத்தலக்குண்டு செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஏக்கரு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இது வந்து அண்ணன் தம்பி பாகம் 3 வெத்து பாகம், 9 ஏக்கரு மொத்தம். ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே எல் ஷேப்பில் தான் இருக்குது இந்த இடம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிடும். இந்த ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் சார்ந்த மண். எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும்னு. அப்படி ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 22 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது. விவசாய நிலம், நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இது. இப்போவும் பார்த்தீங்கன்னா பூராமே விவசாயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயம்னா பூராமே தந்தனியாக தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சில்லறை விவசாயம், மாட்டு தீவனம் போன்ற எல்லா பயிரும் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம். அந்த அங்கிட்டு ஒரு தென்னந்தோப்பு, தென்னை மரம், வளர்த்தியான மரம் இருக்கு வருங்க, அந்த இடம் தான். அங்கே வரைக்கும் போயிடும் இந்த இடம். அது அங்கே தான் கிணறே இருக்குது. இது வந்து ரோடு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இடம். நிறைய பையர்ஸுக வந்து நமக்கு வந்து கால் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கருக்குள்ள இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இடம்தான் இது. பார்த்தீங்கன்னா ரோடு பேஸு நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ரோடு பேஸே ஒரு 700 அடி குறையாது. அந்த மாதிரி இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமமும் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்து வழியாக வந்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். அதாவது தேனி வத்தலக்குண்டு செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் தான் வரும். அந்த ஊரை தாண்டி தான் கிராஸ் ஆகி வரணும். நல்ல சிறப்பான இடம். தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும்ண்டு. அப்படி ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் இந்த இடம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் இடம்லாம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சேனலில். நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பையர்ஸும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இடம் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல சிறப்பான இடம். பார்த்தீங்கன்னா புல் போட்டிருக்காங்க. இந்த முன்னாடி ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் கிணறு இருக்குது. இந்த இடம் வந்து இப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே இந்த ஏரியாவில் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும். ஒரு கிணறு சர்வீஸ் சொன்னேன்ல, கிணறு இருக்குது, சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் தான் இது. இந்த மண்ணை பார்த்துக்குங்க, மண் சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க. கிணறு தண்ணி இருக்குது கிணறுலேயும். இப்போயும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. ஏரியாவும் நல்ல உங்களுக்கு செழும்பான ஏரியா தான். தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல்லேருந்து மழை பெஞ்சு பக்கத்துலேயே ஒரு கரடு இருக்குது. அந்த கரட்டை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு குளங்கள் இருக்குது. அந்த குளத்துகளில் வந்து வைகை டேம்பு தண்ணியும் இதுக்கு அந்த வாட்டர் சோர்ஸ் உள்ள இடம் தான் இது. வைகை டேம்பில் தண்ணி பெருகுன்னா இந்த ஏரியாவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இடம் தான் இது. நல்ல சிறப்பான இடம். ஒரு 25 to 30 தென்னை மரம் இருக்குது. இந்த இடத்துகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டுக்கு பயிர் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும், அந்த லாஸ்ட் வரைக்கும் அங்கே பயிர் போட்டு வச்சுருக்காங்க வருங்க, அது வரைக்குமே இருக்குது இடம். நல்ல சிறந்த இடம். பாதை வந்து மண் பாதையும் இருக்குது. லேண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து தார் ரோடு பேஸ்லேயே தான் ஆரம்பிக்குது.
இந்த மாதிரி தார் ரோடு பேஸில் இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. உடனே கால் பண்ணுங்கள், இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.